இல்ல அது அவங்க அரசியலா தான் பேசி ஆகணும், வேற என்ன பண்ண முடியும். இன்னைக்கு வந்து அவர்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் தோல்விதான். அதனால இன்னைக்கு அவர்களுடைய பேச்சுக்களும் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும் இனிமே. ஏன்னா அதுலயாவது ஏதாவது வருதா, ஓட்டுகள் சாயுமான்ற எண்ணத்துலதான். பட் இதெல்லாம் எதுவும் சாய போறது இல்ல. இது சித்தாந்த கூட்டணி. தமிழ்நாடு ஒரு சித்தாந்தத்தை மதிக்கும் ஒரு மாநிலம். இங்க வந்து கண்டிப்பாக தமிழர்கள், தமிழ் மக்கள் வந்து ரொம்ப கிளியரா பாத்துருவாங்க என்ன விஷயம். 33 ஆண்டுகள சினிமா வாழ்க்கையை விட்டு விட்டு நான் அரசியல் குதிச்சிருக்கேன். நான் ஒரு கிங் மேக்கர் இல்லாம கிங்காக இருக்க விரும்புகிறேன்னு விஜய் பேசியிருக்காங்களே. முதல்ல இந்த கிங்கு, அப்புறம் கிங்கு நான் ஆள்றேன், மக்களை நான் ஆட்கொள்றேன், இந்த மொழியெல்லாம் முதல்ல அவர் நிறுத்தணும். அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு எல்லாருமே வந்து சிட்டிசன்ஸா மாறிட்டாங்க. யாருமே இன்னைக்குமே வந்து கிங்கு கீழே வாழ ஆசைப்படல. நீங்க நல்ல அரசியல் செய்யுங்க, மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யுங்க, அதுக்கான வரவேற்புகள் உண்டு. இனிமே யாரையும் மக்கள் வந்து கிங்கா மாத்திட்டுலாம் இருக்க போறது இல்ல, நல்ல பப்ளிக் சேவகனா மாத்துறதுக்கான முயற்சிகள் உண்டு. தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்கள்ல ஒன்றிய அரசு பிரதானமா 2வது இடத்துல ஆங்கிலம் இடம் பிடிக்கிறது இப்ப இந்தியாக மாத்திருக்காங்க. அது எப்படி? இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எல்லா இடத்துலயும் புகுத்துற ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அகாடமிக் ஏரியாஸ்ல சமஸ்கிருதத்தையும், பப்ளிக் யூஸ் பண்ற இடத்துல ஹிந்தியையும் புகுத்துறது வந்து ஒன்றிய அரசுடைய ஒரு பாலிசியாவே அவங்க அதை ரொம்ப பெருமையாவே பண்றாங்க. கண்டிப்பாக இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதற்கான எதிர்ப்புகள் எல்லா பக்கமும் வரும். நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஞாயிறு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யறாங்க. வழக்கம் போல பட்ஜெட் அதுல ஒண்ணும் பெருசா இருக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஒண்ணு இருக்க போறது இல்ல. இருக்கிறத எளியவர்களுக்கு இருக்கும் சலுகைகளை பிரித்து எடுத்து எப்படி வந்து பணக்காரர்களுக்கு கொடுப்பதுன்ற பட்ஜெட்டா தான் இருக்கும் மறுபடியும். இது வரைக்கும் நம்ம அந்த பட்ஜெட்லாம் அப்படிதான் இருந்திருக்கு, இனிமேல் அப்படிதான் இருக்க போகுது.